வெல்கம் டு சிவசக்தி அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், அவரோட பிரச்சனை என்ன, அதுக்கு நம்ம சொன்ன தீர்வு என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என் மகளுக்கு திருமணம் நிச்சயமாகியிருக்கு. ஆனால் திருமண செலவுக்காக ஒரு 3 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. அதனால் இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடு, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் பேரில் பத்திரப்பதிவு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பணம் வாங்கிட்டு போன நண்பர் எதுவுமே பதிலே சொல்லலை. அதனால் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கேட்டிருக்காரு. இப்போ பணம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த இடத்த என்னால் ரிஜிஸ்டர் பண்ணி தர முடியாது, ஏன்னா என் மகன் அந்த இடத்த வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடுறான். இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பணம் கொடுத்தவர், சரி நீ இடத்த எனக்கு கொடுக்க தேவையில்ல, வாங்கின பணத்தையாச்சும் திருப்பி கொடுன்னு கேட்டதுக்கு, அது எல்லாமே கல்யாணத்தில் செலவாகி போச்சு, இப்போ என்னால் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இந்த நேரத்தில் தான் கொடுத்த பணம் திருப்பி வருமா வராதா அப்படின்னு கேட்க நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தார். அவர் வந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரசன ஜாதகத்தை போடுறோம். அந்த பிரசன ஜாதகம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது. இது சிம்ம லக்ன ஜாதகம். அன்றைக்கி ஓடிட்டு இருந்த நட்சத்திரம் ஆயிலையும், தன லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சுக பாக்கியாதிபதியான செவ்வாயுடன், 2ஆம் அதிபதி புதன் பணப்பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாரு. எதனால் பணப்பிரச்சனை அப்படின்றத 4ஆம் அதிபதி செவ்வாய் புதனோட அமர்ந்து இது சொத்துனால ஏற்பட்ட பணப்பிரச்சனை அப்படின்றத தெளிவாக காமிச்சிட்டார். உங்கள் பணம் உங்ககிட்ட சேர்றதுக்கு நான் ஒரு கோயில் சொல்கிறேன், அந்த கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் பணம் திரும்பி வர வரைக்கும் அந்த கோயில் விடாமல் போங்க, உங்கள் பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னோம். அந்த கோயில் செங்கிப்பட்டி அருகில் இருக்கிற வீரமாகாளி அப்படின்ற கோயில். இந்த கோயிலுக்கு அவரை தொடர்ந்து உங்கள் பணம் வர வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அமிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவர் நம்மளை பார்த்தார். பார்த்தவர் சொன்னார், சரி என் பணம் திருப்பி வந்துடுச்சு அப்படின்னாரு. நான் கேட்டேன், எப்படி சார் உங்கள் பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க பொண்ணு நகையை வாங்கி அடமானம் வச்சு என் பணத்தை கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன். இதில் வேடிக்கை என்னன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட யூடியூப் வீடியோவில் எந்தெந்த கிரகங்கள் எந்த மாதிரி பெயர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு. இவர்கிட்ட கடன் வாங்கின ஒரு பேர் குருசாமி. எப்படியும் அவருக்கு பணம் வந்தது நம்மளுக்கும் சந்தோஷம், அவருக்கும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.